ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் உங்களுடைய சேனல் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக இதில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நார்மலாக நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் இந்த லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனதர் சேனல்ஸ்லையும் இந்த லைவ் ரீடைரக்ட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைவ் ரீடைரக்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லியிருந்தேன். உங்களுடைய சேனல்ல நீங்க லைவ் இல்லைனா ப்ரீமியர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய லைவ் வியூவர்ஸை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இல்லைனா உங்களுடைய சேனல்லையே அனதர் ப்ரீமியர் இல்லைனா லைவ்ல வந்து அப்படியே ஆடியன்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது கிளியரா புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் தரப்பில் இந்த ஒரு ஃபீச்சருக்கு மேஜரான கிரைட்டீரியாவாக வச்சிருக்கக்கூடிய விஷயம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்ததாக ரெண்டாவது வச்சிருக்கக்கூடிய கிரைட்டீரியா என்னன்னா, உங்களுடைய சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதையும் பாருங்கள். ஸோ இந்த லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது அனதர் சேனலோட நம்ம பண்ணும்போது அந்த சேனல் ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்கணும் உங்களை வந்து. ஸோ அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லேயே அந்த செட்டிங் வந்து இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அனதர் சேனலோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுடைய சேனலில் வந்து வீடியோ கண்டென்ட் இல்லைனா வந்து ப்ரீமியர் இல்லைனா லைவை வந்து அவங்க ரீடைரக்ட் பண்ணுற விதமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அலோவ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் studio.youtube.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் போனோடனே அதில் உங்களுடைய சேனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே கரெக்டாக போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது லைவ் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சேனலை வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சேனல் அந்த கண்டென்ட்டை வந்து, அதாவது லைவ் இல்லைனா ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரீடைரக்ட் ஆகிக்கணும். அவங்களுடைய வியூவர்ஸ் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோக்கு வந்து வருவாங்க லைவ் வியூவர்ஸ் வந்து. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து சின்னதாக ஒரு செட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் சேனல் எந்தெந்த சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் வந்து ரீடைரக்ட் பண்ணலாம் உங்களுடைய கண்டென்ட்டை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரைவேட்டில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் டிக் பண்ண முடியாது. ஸோ டிசேபிள் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணும்போது ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா வந்து லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, லைவ்னு வரும்போது நீங்கள் டெஸ்க்டாப்பில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியர் அப்படிங்கும்போது மொபைல்லையும் கூட நீங்கள் வந்து அந்த ஒரு அதாவது ரீடைரக்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யுவர் வீடியோஸ் இல்லைனா வீடியோஸ் ஃப்ரம் அதர் சேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து கண்டென்ட் வில் ஒன்லி ஷோ ஹியர் இஃப் அனதர் சேனல் வித் பப்ளிக் இல்லைனா கரண்ட் ஆர் அப்கமிங் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஷோ பண்ணக்கூடியது எல்லாமே அலோவ் பண்ண சேனல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சேனலை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த செட்டிங்ஸ் கொடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். சேனலில் எந்தெந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த ஒரு சேனல்ஸினுடைய அந்த லைவ் அப்கமிங் இல்லைனா ப்ரீமியர் இல்லைனா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, இப்போ வந்து ப்ரீமியர் ஆகிட்டு இருக்கு இல்லைனா இப்போ வந்து லைவ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணும். ஸோ கைஸ், லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆட்டோ ப்ளே. ஸோ ஆட்டோ ப்ளே ஆப்ஷன் ஆஃபில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ளே பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக உங்களுடைய சேனலில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டெப் சேனலாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் கூட கொலாபரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேனலில் கண்டினியூஸாக வந்து ப்ரீமியர் இல்லைனா லைவ் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதில் அகைன் ஆடியன்ஸ் வந்து அப்படியே ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அந்த ஆட்டோ ப்ளே ஆப்ஷனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ் வந்து ஆட்டோ ப்ளே வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ளே பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் வந்து ஆகும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுடைய அனதர் சேனல் இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கொலாபரேட் பண்ணுறீங்க இன்னொரு சேனலோட அப்படிங்கிற பட்சத்தில் கண்டினியூஸாக இல்லைனா ஏதாவது ஒரு சீரியஸாக ஒரு வீடியோ வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மட்ஸ் இந்த தான் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.